இக்காணொளியை காணும் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பார்ந்தவர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்காக கணிதம் மற்றும் திறனறிதல் தொடர்பான சூத்திரங்கள் மற்றும் பாடக்குறிப்புகளை இக்காணொளி வாயிலாக வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். அவ்வகையில் இக்காணொளி தொகுப்பின் 6வது காணொளியான இக்காணொளியில் சராசரி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சராசரி என்ற வகையில் இங்கு 3 வகையான சராசரிகளை பற்றி காண்போம். முதலாவதாக கூட்டுச் சராசரி, அதாவது அரித்மெட்டிக் மீன். கூட்டுச் சராசரி என்பது கொடுக்கப்பட்ட விவரங்களின் சராசரியை கூட்டலை அடிப்படையாக கொண்டு காண்பது. இங்கு கூட்டுச் சராசரிக்கான கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் கூட்டி விவரங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் போதுமானது. அதாவது x bar is equal to sigma x by n ஆகும். இரண்டாவதாக பெருக்குச் சராசரி. இங்கு பெருக்குச் சராசரி என்பது கொடுக்கப்பட்ட விவரங்களின் சராசரியை பெருக்கலை அடிப்படையாக கொண்டு காண்பது. எண் விவரங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த எண் விவரங்களை தொடர்ச்சியாக பெருக்கி அவற்றின் எண்ணாவது படிமூலம் கண்டால் பெருக்குச் சராசரி காணலாம். இதே போன்று மூன்றாவதாக இசை சராசரி, ஹார்மோனிக் மீன். இது கொடுக்கப்பட்ட விவரங்களின் தலைவிளிகளின் சராசரியாக கருதப்படுகிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட விவரங்களின் எண்ணிக்கையை கொடுக்கப்பட்ட விவரங்களின் தலைவிளிகளின் கூடுதலால் வகுத்தால் கிடைப்பது சராசரியாகும். பொதுவாக நமது பாட புத்தகத்தில் h என்பது நேரடியாக இல்லாமல் 1/h என்றே கொடுக்கப்படுகிறது. 1/h ஆனது 1/x1 plus 1/x2 plus 1/x3 etc. plus 1/xm divided by n என கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே 1/h மதிப்புக்கு பதிலாக இங்கு h என்று கொடுக்கப்பட்டுள்ளோம். இதோடு மட்டுமல்லாமல் கொடுக்கப்பட்ட இரு விவரங்களின் கூட்டுச் சராசரி, பெருக்குச் சராசரி, இசை சராசரி ஆகியவற்றையும் நாம் காணலாம். ஒருவேளை இரு விவரங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டால் அவற்றினுடைய கூட்டுச் சராசரியானது x1 plus x2 by 2 ஆகும். இரு விவரங்களையும் கூட்டி 2ஆல் வகுக்க கிடைப்பது. இதே போன்று பெருக்குச் சராசரி இரு விவரங்களின் பெருக்கற்பலன் மட்டும் கொடுக்கப்பட்டால் அவற்றின் பெருக்குச் சராசரியானது root of x1 into x2 இரண்டையும் பெருக்கி வர்க்கமூலம் காணலாம். இசை சராசரி தேவைப்படின் அவற்றிற்கு 2xy by x plus y என்று காணலாம். ஆகவே கூட்டுச் சராசரி, பெருக்குச் சராசரி, இசை சராசரி இவற்றில் இரு உறுப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டின் அவற்றை சராசரிகளை கூட்டுச் சராசரியாக இருந்தால் x1 plus x2 by 2, பெருக்குச் சராசரியாக இருந்தால் root of x1 into x2, இசை சராசரியாக இருந்தால் 2xy by x plus y என்று காணலாம். கூட்டுச் சராசரி, பெருக்குச் சராசரி, இசை சராசரி இவற்றினுடைய தொடர்பை காண்போம். கூட்டுச் சராசரியை am எனவும் பெருக்குச் சராசரியை gm எனவும் இசை சராசரியை hm எனவும் கொண்டால் gm ஸ்கொயர் is equal to am into hm ஆகும். அதாவது பெருக்குச் சராசரியினுடைய வர்க்கமானது கூட்டுச் சராசரி மற்றும் இசை சராசரி ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். ஆகவே இம்மூன்றில் ஏதேனும் 2 கொடுக்கப்பட்டால் மூன்றாவதை நாம் எளிதாக காணலாம். இங்கு சில சிறப்பு வகையான கூட்டுச் சராசரிகளின் மதிப்புகளை காண்போம். முதலாவதாக முதல் n இயலெண்களின் சராசரி, அதாவது 1, 2, 3, 4 etc. n
என்ற வகையில் அமையும் இயலெண்களின் சராசரி. இதனுடைய மதிப்பானது n+1/2 ஆகும். இது நாம் ஏற்கனவே முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கு n×n+1/2 என்ற சூத்திரத்தை கற்றறிந்தோம். அதனுடைய மதிப்பை, அதாவது கூடுதல் மதிப்பை உறுப்புகளின் எண்ணிக்கை n-ஆல் வகுக்கும் பொழுது n+1/2 கிடைக்கும். n×n+1/2/n, அதாவது n+1/2. ஆகவே முதல் n இயலெண்களின் கூட்டுச் சராசரியானது n+1/2. இதே போன்று முதல் n ஒற்றை எண்களின் சராசரி, அதாவது 1, 3, 5, 7 என்ற வகையில் அமையும் ஒற்றை எண்களின் கூட்டுச் சராசரி. இங்கு உறுப்புகளின் எண்ணிக்கை n எனில் இதனுடைய கூட்டுச் சராசரியானது n ஆகும். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணாக இருக்க வேண்டும். இயலெண்களை பொறுத்தவரை இறுதி எண்ணும் உறுப்புகளின் எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒற்றை எண்ணை பொறுத்தவரை 1, 3, 5 என தொடர்வதால் இறுதி மதிப்பு வேறு, உறுப்புகளின் எண்ணிக்கை வேறு. உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டறிய இறுதி மதிப்புடன் 1ஐ கூட்டி 2ஆல் வகுத்தால் ஒற்றைப்படை எண்ணுடைய எண்ணிக்கை கிடைக்கும். இதனுடைய சராசரி மதிப்பு n ஆகும். இதுவும் ஒற்றை எண்களின் கூடுதல் n² என்று கற்றறிந்தோம். அதனுடைய மதிப்பிலிருந்து உறுப்புகளின் எண்ணிக்கையான n-ஆல் வகுத்தால் கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆகும். இதே போன்று முதல் n தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரி, இங்கு இயலெண்களின் சராசரி என்று கொடுக்கப்பட்டுள்ளது, அதுவல்ல, இது இரட்டை எண்களின் சராசரி. இரட்டை எண்களின் சராசரியானது n+1 ஆகும். இங்கும் உறுப்புகளின் எண்ணிக்கையே n ஆகும். இங்கு 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் எக்ஸெட்ரா என்று கொடுக்கப்பட்டிருந்தால் இதனுடைய கூடுதலை எளிதாக 2ஐ வெளியில் எடுத்து 1, 2, 3 என்று இயலெண்களின் கூடுதலாக அமைந்து காண்போம். அதே மதிப்பை கண்டறிந்தால் இங்கு முதல் n இரட்டை இயலெண்களின் கூடுதல் n+1 ஆகும். ஆகவே முதல் n இயலெண்களின் சராசரி n+1/2, முதல் n ஒற்றை எண்களின் சராசரி n, முதல் n இரட்டை எண்களின் சராசரி n+1. இந்த 3 வகையிலும் நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் தெரிந்திருந்தால் சராசரியை எளிதாக காணலாம். சமதூர பயணத்தில் சராசரி வேகம். இதன் பொருளை முதலில் காண்போம். ஒரு பொருளானது x வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்று அதே தூரத்தை மீண்டும் y வேகத்தில் திரும்பி வந்தால் அதனுடைய சராசரி திசைவேகமாகும். இவ்வாறு ஒரு பொருள் x வேகத்தில் ஒரு திசையில் சென்று y வேகத்தில் திரும்பி வந்தால் அதன் சமதூர பயணத்தின் சராசரி வேகம் 2xy/x+y. இதன் பொருள் அது x வேகத்தில் செல்லும் தூரமும் y வேகத்தில் திரும்பி வரும் தூரமும் சமமாகும். ஆகவே மொத்த தூரம் d+d = 2d ஆகும். இதே போன்று செல்லும் பொழுது அதனுடைய காலத்தை t1 எனவும் திரும்பி வரும் பொழுது அதனுடைய காலத்தை t2 எனவும் கொள்வோம். ஆகவே t1 = d/x, இதே போன்று t2 = d/y. ஆகவே சென்ற நேரம் d/x, திரும்பிய நேரம் d/y. இவற்றை கூட்ட d × 1/x + 1/y ஆகும். அல்லது இதனை சுருக்க d × x+y/xy என கிடைக்கும். இப்போது சராசரி திசைவேகம் மொத்த தூரம் 2d / மொத்த காலம் d × x+y/xy. இங்கு பகுதி, தொகுதி இவற்றில் உள்ள d ஐ நீக்க நமக்கு கிடைக்கப்பெறும் விடையானது
2xy by x plus y ஆகும். ஆகவே சமதூர பயணத்தில் சராசரி வேகம் is equal to 2xy by x plus y ஆகும். இதுவரை இக்காணொளியில் சராசரியின் வகைகளான கூட்டுச் சராசரி, பெருக்குச் சராசரி, இசைச் சராசரி ஆகியவற்றையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகள், இதே போன்று சில சிறப்பு வகை தொடரினுடைய கூண்டுகள் ஆகியவற்றையும் கண்டோம். இதே போன்று சமதூர பயணத்தின் சராசரியையும் நாம் கண்டோம். இனி அடுத்து வரும் காணொளியில் மற்றொரு தலைப்பில் காணும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.